41வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பூதேந்திரியாந்தகரணாத் பிரதானாத் ஜீவசம்ஞிதாத் ஆத்மா ததா ப்ருதக் த்ரஷ்ட பகவான் பிரம்மசம்ஞிதா. பிரகிருதியோ ஜீவனோ ஒண்ணுமே ஆத்மா கிடையாது. ஆத்மா இதுலேருந்தெல்லாம் டிஃபரெண்ட் ஆக்கும் அப்படிங்கிறதையாக்கும் இந்த ஸ்லோகம் மறுபடியும் எடுத்து சொல்றது. பூத இந்திரியாது அந்தக்கரணாது பிரதானாது ஜீவ சம்ஞிதாது ஆத்மா ததா ப்ருதக் த்ரஷ்ட பகவான் பிரம்மசம்ஞிதः. பூதேந்திரியாந்தகரணாத் பிரதானாத் ஜீவசம்ஞிதாத் ஆத்மா ததா ப்ருதக் த்ரஷ்ட பகவான் பிரம்மசம்ஞிதா. அக்னிய பிரகடனப்படுத்துறதுக்கு இருக்கிற உபாதிகளாக்கும் விறகு, புகை, அதெல்லாமாக்கும் நம்ம இதுக்கு முன்னாள் ஸ்லோகத்துல பார்த்தோம். ததா அதே மாதிரியாக்கும் பூத இந்திரிய அந்தக்கரணாத் பஞ்சபூதங்கள், இந்திரியங்கள், அந்தக்கரணங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் 4. இதுலேருந்தெல்லாம் வேறிட்டு அதை நன்னா திரஷ்டா பார்க்கிற சாட்சி ரூபத்தில் இருக்கிற ஆத்மா, அந்த ஜீவாத்மா பிரம்ம சம்ஞிதா, பிரம்மம் அப்படிங்கிற பேரில் தெரியப்படுறது. ஜீவாத்மா அப்படிங்கிற பகவான் 6 பகங்களும் பூர்ணமா இருக்கிற அந்த பரம்பொருள் பிரதானாது முக்கியமான ஸ்தானத்தை வகிக்கிறார். மூல பிரகிருதியிலேந்து, அதானது இந்த பிரபஞ்சத்திலேந்து வேறிட்டு முக்கிய ஸ்தானத்துல இருக்கார். 5 மூல தாதுக்களாக்கும் இந்த பஞ்சபூதங்கள். அதே மாதிரி பூமி, ஜலம், காத்து, ஆகாசம், நெருப்பு இப்படி இருக்கிற பஞ்சபூதங்கள். அதே மாதிரி ஸ்தூலத்திலிருந்து சூஷ்மத்துக்கான கிரமத்திலேயாக்கும் இந்த பஞ்சபூதங்களை வர்ணிக்கப்படுறது. ஆகாசம் அதனோட குணம் சப்தம், வாயு அதனோட குணம் சப்தவும் ஸ்பர்ஷவும், அக்னி அதனோட குணம் ரூபம் சப்தம் ஸ்பர்ஷம், ஜலம் அதனோட குணம் ரசம் ரூபம் சப்தம் ஸ்பர்ஷம், பூமி அதனோட குணம் கந்தம் ரசம் ரூபம் சப்தம் ஸ்பர்ஷம். பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது பூமி, ஜலம், அக்னி, வாயு, ஆகாசம். பஞ்சேந்திரியம் அப்படிங்கிறது நேத்ரேந்திரியம், ஸ்ரோத்ரேந்திரியம், கிராணேந்திரியம், ரசனேந்திரியம், ஸ்பர்ஷேந்திரியம். நேத்ரேந்திரியம் அப்படிங்கிறது நேத்திரம் கண்கள், ஸ்ரோத்ரேந்திரியம் அப்படிங்கிறது காதுகள், கிராணேந்திரியம் அப்படிங்கிறது மூக்கு, ரசனேந்திரியம் அப்படிங்கிறது நாக்கு, ஸ்பர்ஷேந்திரியம் அப்படிங்கிறது தொக்கு ஸ்கின்னு. அந்தகரணம் அப்படிங்கிறது மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம். இப்படி இருக்கிற 4 விஷயங்களை சேர்ந்தாக்கும் அந்தகரணம் அப்படின்னு சொல்லப்படுறது. மனசு பலதும் சிந்திக்கிறது, இந்த மனசு வழியாவாக்குமே. அந்த சிந்தனை பண்ணுற விஷயங்களை புத்தி ஆக்டிவேட் பண்ணுறது. அகங்காரம் நான் செய்யறேன் அப்படிங்கிற அந்த
போதத்தை உண்டாக்குறது. சித்தம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் ஆயிட்டு செய்யறதுக்கு ஹெல்ப் பண்றது. பிரவൃத்திகள் காரணமாயிட்டாக்கும் அந்த கரணம் 4 ஆயிட்டு டிவைடு பண்ணப்பட்டிருக்கு. மனசு அப்படிங்கிறது வாயுவோடு அம்சமாக்கும். அதனோட ஸ்தானம் அப்படிங்கிறது நாபியாக்கும். அதிதேவதை சந்திரன். புத்தி அப்படிங்கிறது நெருப்போட அம்சம். ஸ்தானம் முகம். அதிதேவதை பிரம்மா. சித்தம் அப்படிங்கிறது ஜலத்தோடு அம்சம். ஸ்தானம் நாபி. தேவதை திருமால். அகங்காரம் அப்படிங்கிறது பூமியோட அம்சம். தேவதை ருத்ரன். ஸ்தானம் ஹிருதயம். இனி தாதுக்கள் அப்படிங்கிறது சப்த தாதுக்கள் 7. ரசம் ரத்தம் மாம்சம் மேதசு அஸ்தி மஜ்ஜை. அதே மாதிரி புருஷனோடு சுக்லம், அப்படி இல்லைன்னா பெண்ணோடு பீஜம். அதே மாதிரி 5 கோஷங்கள் இருக்கு நம்மளோட சரீரத்துல. 7 தாதுக்களால இருக்கிற கோஷங்கள். அன்னமய கோஷம், அதே மாதிரி பிராணமய கோஷம். அன்னமும் பிராணன் அப்படிங்கிற பலவும் சேர்ந்தது. பிராணபலத்தால தோன்றின மனோமய கோஷம். மனசுல ஞானம் உண்டாகிறது விஞ்ஞானமய கோஷத்தினாலேயாக்கும். ஞானத்தால உண்டாகிற ஆனந்தம் உண்டாகிறது ஆனந்தமயமான கோஷம். இப்படி குணங்களும் இருக்கு 3 ரஜோகுணம், சத்குணம், தமோகுணம். ராஜச தாமச சாத்விக குணங்கள். இனி நோய்க்கு காரணமாகிறது 3 விஷயங்களால. வாதம் பித்தம் கபம். வாதம் அப்படிங்கிறது நீரும் நெருப்புமா சேர்ந்தது. பித்தம் அப்படிங்கிறது நெருப்பும் காத்துமா சேர்ந்தது. கபம் அப்படிங்கிறது நீரும் காற்றும் நெருப்புமா சேர்ந்தது. இப்படி விஷயங்கள் எல்லாமே பிரகிருதியுமாயிட்டு லிங்கடாக்கும். ஜீவனுக்கு இதுவாயிட்டு எந்த விதமான ஒரு பந்தமும் கிடையாது. ஜீவன் அப்படிங்கிறது பரம்பொருள் தான் அப்படின்னு உறுதியாக எடுத்து சொல்றதுக்காக்கும் இத்தனை டீட்டெயில்ஸை நம்ம பார்த்தோம். சரீரம் அப்படிங்கிறது பிரகிருதி தான். பரம்பொருளிலிருந்தும் ஓரோ சரீரத்திலையும் ஜீவ சைதன்யமாயிட்டு விளங்குற அந்த ஜீவன் மறுபடியும் பரம்பொருளுக்கு திரும்ப எத்திப்படணும். சரீரம் வழியாக்கும் ஜீவன் கர்ம வாசனைகளை அனுபவிச்சு தீர்க்கிறது. சரீரத்தை ஒரு வாகனமாயிட்டு நினைச்சுண்டு இந்த பிராரப்த கர்மங்கள் எல்லாம் அனுபவிச்சு தீர்க்கிறது. சரீரம் இல்லை அப்படின்னா ஜீவனுக்கு லட்சியஸ்தானத்துல அந்த பரம்பொருளில எத்தி சேரறதுக்கு சாதிக்காது. பாகவதம் இப்ப சொல்லின்னு இருக்கிற எனக்கு இந்த சரீரம் இல்லை அப்படின்னாக்கா எனக்கு இந்த பாகவதத்தை சொல்லவே சாதிக்காது. அந்த பாக்கியம் எனக்கு தரணும் அப்படின்னு பகவான் நினைச்சாருன்னா இந்த சரீரமும் சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவனும் எனக்கு மஸ்ட். அது பகவான் தருவர். பிரகிருதியிலேந்து உண்டான பஞ்சபூத நிர்மிதமான சரீரம் பிரகிருதியில லயிக்கிறது. பரம்பொருளிலிருந்து வந்த ஜீவ சைதன்யம் பரம்பொருளில லயிக்கிறது. பஞ்சபூதங்களும் இந்திரியங்களும் அந்த கரணங்களும் எல்லாம் பிரகிருதியாக்கும் அப்படின்னு கபிலதேவன் சாங்கிய சாஸ்திரம் வழி அம்மையான தேவஹூதிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜீவனோட மகத்துவத்தை எடுத்து சொல்றதாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அழியக்கூடின பிரகிருதி, அழியாத ஜீவன், இதையாக்கும் வர்ணிக்கிறது நம்ம பார்க்கிறோம். மூல பிரகிருதி, பஞ்சபூதங்கள், இந்திரியங்கள், மகத்தத்துவம் எல்லாம் பிரகிருதியோடு பாவங்கள் தான். ஜீவ சம்ஸ்கிதாது ஜீவன் அப்படிங்கிற அந்த சாட்சி ரூபத்துல திரஷ்டா ஆத்மா பிரதக் நிக்கிற ஆத்மா, சாட்சி ரூபத்துல நிக்கிற ஆத்மா வேறிட்டு நிக்கிறது. பிரகிருதியிலேந்து புருஷன் வேறிட்டு நிக்கிறது. சாட்சி ரூபத்துல நிக்கிற திரஷ்டா ஆத்மா, அந்த ஆத்மா வேறையும் 2 விசேஷணங்களாக்கும் இங்க பகவான் சொல்றார். சச்சித் ஆனந்த ஸ்வரூபனான பகவான் அப்படிங்கிறதும் பிரம்ம சத்நிதா பிரம்மம் அப்படிங்கிற பேர்ல தெரியப்படுற சாங்கிய யோகத்துல சொன்ன ஜீவாத்மாவான பகவான் அப்படிங்கிறதையும் பிரகிருதியிலேருந்து வேறிட்டு நின்று பிரகிருதிய சாட்சி ரூபத்துல பார்க்கிற ஜீவாத்மா,
அம்மாவுக்கு பிரகிருதியையும் பரம்பொருளையும் வேற வேற பார்க்கறதுக்கு கபிலதேவன் படிப்பிக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் பார்க்கிறோம். சர்வபூதேஷு சாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈச்சேதானன்யபாவேன பூதேஷிவ ததாத்மதாம். சர்வபூதேஷு ச ஆத்மானம், சகல சராச்சரங்களிலேயும் ஆத்மாவையும், ஆத்மாவ சகல சராச்சரங்களிலேயும் பஞ்சபூதங்களில அதனோடு ஆத்மாவை அப்படிங்கிற மாதிரி பேதமில்லாத புத்தியோடு கூடிட்டு தர்ஷிக்கணும் அப்படின்னாக்கும் கபிலதேவன் அம்மாவுக்கு சொல்றார். சர்வபூதேஷு ச ஆத்மானம் சர்வபூதானி ச ஆத்மனி ஈச்சேதா அனன்யபாவேன பூதேஷு இவ தது ஆத்மதாம். சர்வபூதேஷு சாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈச்சேதானன்யபாவேன பூதேஷிவ ததாத்மதாம். ஜீவன் இருக்கிற எல்லா சரீரங்களுக்கு உள்ளேயும் அமீப முதல்க்கு திமிங்கலம் இருக்கிற எல்லா சரீரங்களுக்கு உள்ளேயும் ஜீவாத்மாவாயிட்டு ஜீவ சைதன்யமாயிட்டு அந்த ஹிருதய குகையில வசிக்கிறது ஆத்மானம் ச, ஒரே ஒரு ஆத்மாவாக்கும் அப்படிங்கிறதும் ஆத்மனி ஒரே ஒரு ஆத்மாவிலேருந்து உண்டானதாக்கும் சர்வபூதானி ச, சர்வ உயிரினங்களும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது டாப் மோஸ்ட் நாலேஜ் ஆக்கும். அது மட்டுமில்லை, பூதேஷு எல்லா உயிரினங்களோடும் சரீரம் அப்படிங்கிறது தது ஆத்மதாம் பஞ்சபூதங்களாலேயே உண்டாக்கப்பட்டவையாக்கும் அப்படிங்கிறதும் இவா அப்படிங்கிற மாதிரி அனன்யபாவேனா எந்த ஒரு பேத சிந்தனையும் இல்லாதக்கி ஈச்சேதா பார்க்கறதுக்கு சாதிக்கணும். சர்வபூதேஷு ஜ ஆத்மானம் சர்வபூதங்களில ஆத்மாவையும், ஆத்மனி சர்வபூதானி ஆத்மாவில சர்வபூதங்களையும், பூதேஷு தது ஆத்மதாம் இவா சர்வ பூதங்களிலேயும் அதனோட ஜீவனையும் சொரூப சைதன்யத்தையும் அனன்யபாவேன ஈச்சேதா வேற வேற அப்படிங்கிற பேதபாவம் இல்லாதக்கி பார்க்கணும் அப்படின்னு பகவான் கபிலன் அம்மையான தேவஹூதிக்கு உபதேசம் பண்றார். பிரகிருதியையும் புருஷனையும் செப்பரேட் செஞ்ச சாங்கிய சாஸ்திரத்தை வேதாந்தவுமாயிட்டு பகவான் இங்க கனெக்ட் பண்றார். பிரபஞ்சம் அப்படிங்கிறது பரம்பொருளிலிருந்து வித்தியாசம் கிடையாது, டிஃப்ரெண்ட் கிடையாது அப்படின்னு பகவான் எடுத்து சொல்றார். பரம்பொருளோடு சைதன்ய அம்சமாயிட்டு பிரகிருதிய சொல்றார். பரம்பொருளோடு விபூதி ஆயிட்டு பிரகிருதிய பரம்பொருளாயே பார்க்கறதுக்கு சொல்றார் கபிலதேவன். இந்த பிரகிருதிய வேறிட்டு பார்க்காதக்கி பகவானோட விபூதியான அந்த பிரகிருதிய பரம்பொருளாயிட்டே பார்க்கறதுக்கு பகவான் சொல்றார். அதனாலயாக்கும் அனன்யபாவேன ஈச்சேதா வேற வேற அப்படிங்கிற பாவம் இல்லாதக்கி பார்க்கணும் அப்படின்னு சொன்னது. சொர்ண ஆபரணத்துல சொர்ணம் இருக்கு, சொர்ணம் இல்லை அப்படின்னா சொர்ணாபரணம் இல்லை. சொர்ணவும் சொர்ணத்தாலே இருக்கிற ஆபரணமும் ஒண்ணுதான் காரணம் அப்படிங்கிற சொர்ணம். அதுலேருந்தாக்கும் வளை மாலை இதெல்லாம் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் உண்டாயிருக்கு. அந்த வளை மாலை இப்படி இருக்கிற ஆபரணங்களை எல்லாம் நெருப்புல போட்டு அத நன்னா தபிப்பிச்சானா சூடு பண்ணினானா அது அப்படியே சொர்ண உருண்டையாயிட்டே திரும்ப கிடைக்கும். அதே மாதிரி இந்த பிரகிருதியும் ஜீவனும் வேற வேற கிடையாது. பரமாத்மா வேற, ஜீவன் வேற, பிரகிருதி வேற அப்படிங்கிற நினைப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு பகவான் இங்கே அம்மாவுக்கு உபதேசம் பண்றார். 43வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம்.
स्वयोनिषु यदा ज्योतिरेकं नाना प्रदीयते योनीनां गुणवैषम्यात् तदात्मा प्रकृतौ स्थिता. விறகுல அக்னி பெருசு சின்னது அப்படிங்கிற மாதிரி காணப்படுற மாதிரி சரீரங்களிலேயும் ஆத்மாவு நானா பிரகாரத்துல ஆக்டிவேட் ஆகிறது. ஸ்வயோனிஷு யதா ஜோதிஹி ஏகம் நானா பிரதீயதே யோனீனாம் குணவைஷம்யாத் ததா ஆத்மா பிரகிருதௌ ஸ்திதः. स्वयोनिषु यदा ज्योतिरेकं नाना प्रदीयते योनीनां गुणवैषम्यात् तदात्मा प्रकृतौ स्थिता. ஏகம் ஜோதிஹி ஒன்னாயிருக்கிற அக்னி, ஏகமாயிருக்கிற அக்னி. ஸ்வயோனிஷு அக்னி அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஒண்ணுதான். அடுப்புல இருக்கிற அக்னி, வனத்துல நெருப்பா படர்ந்து பிடிச்சிருக்கிற அக்னி, இப்படி எங்கே இருந்தாலும் அந்த அக்னி ஒண்ணுதான். விறகு கத்தினாலும் பேப்பர் கத்தினாலும், அதே மாதிரி வீட்டுல விளக்கேற்றி வைக்கிற தீபத்துல இருக்கிற அக்னி ஆனாலும், ஹோமகுண்டம் ஜொலிச்செறிஞ்சானாலும் அங்க எல்லாம் இருக்கிற அந்த அக்னி அப்படிங்கிறது வேற வேறதான். அந்த அக்னிக்கான அந்த தன்மை தான் மாறுறது. ரொம்ப பெரிய அக்னி சின்ன அக்னி இப்படி இருக்கிற அந்த மாற்றங்கள் மட்டும்தான் இருக்கு. யோனினாம் குண வைஷம்யாது அக்னி உண்டாகிற விஷயங்களோடு குண வித்தியாசத்தால நானா யதா பிரதிஈயதே பலதரத்துல பிரகடனப்பட்டு ஜொலிக்கிறது அக்னி. முக்கியமா 4 டைப் அக்னி ஆக்குனிருக்கே. விஷமாக்னி, தீஷ்ணாக்னி, மந்த அக்னி, சம அக்னி அப்படின்னு. ஆயுர்வேதத்துல எல்லாம் பார்த்தானாக்கா 13 டைப் அக்னி இருக்குன்னு சொல்லப்படுறது. சப்ததாதுக்கள்ல 7 டைப் அக்னி இருக்கு. ரசதாதுவுல ரசாக்னி, ரக்ததாதுவுல ரக்தாக்னி, மாம்சதாதுவுல மாம்சாக்னி, மேததாதுவுல மேதாக்னி, அஸ்திதாதுவுல அஸ்தி அக்னி, மஜ்ஜதாதுவுல மஜ்ஜாக்னி, சுக்லதாதுவுல சுக்லாக்னி. ஆனா இதொன்னும் நமக்கு கண்ணுக்கு காணறதுக்கு சாதிக்காது. ஜடராக்னி அப்படிங்கிறது ஸ்டொமக்ல இருக்கு. அதே மாதிரி பல பல அக்னிகள் இருக்கு. புதாக்னி அப்படிங்கிறது பஞ்சபூதங்களிலிருந்து இருக்கிற அக்னியாக்கும். இந்த 5 அக்னிகள் பூமி, நீரு, அதாவது பூமி, ஜலம், அக்னி, வாயு, ஆகாசம் இப்படி இருக்கிற பேசிக் எலமெண்ட்ஸ்ல இருந்து வர அக்னியாக்கும் இந்த புதாக்னி அப்படின்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி கண்ணுக்கு காணக்கூடிய அக்னிகளும் உண்டு. அக்னிகளுக்கு பல பல கலர் இருக்கு. சிகப்பு கலர், நீல கலர், பச்சை கலர், மஞ்சள் கலர், ஆரஞ்சு கலர். இப்ப நம்ம பச்சை கலர்ல ஒரு பேப்பரை எரிய விட்டோம்னா அந்த அக்னி பச்சை கலர்ல ஜொலிக்கும். சிகப்பு கலர்ல இருக்கிற ஒரு பேப்பரையாக்கும் எரிய விட்டாலோ சிகப்பு கலர்ல அக்னி ஜொலிக்கும். சொர்ண வர்ணம் மழவில்லு மாதிரி சப்த வர்ணங்களும் அதனோடு காம்பினேஷனான கலரும் அக்னிக்கு இருக்கு. சூடு கூடின அக்னி, சூடு கம்மியா இருக்கிற அக்னி, கண்ணுல பார்க்க முடியற அக்னி, கண்ணால பார்க்க முடியாத அக்னி, புகை இருக்கிற அக்னி, புகை இல்லாத அக்னி, இப்படின்னு விவித ரூப பாவம் கலருகளில் அக்னியை பார்க்கறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் சாதிக்கும். அக்னி சுடும் அப்படிங்கிறது தெரியும். அந்த சூடை நமக்கு பார்க்க முடியாது, அக்னியை தான் பார்க்க முடியும். சூடு தெரியணுமானா அந்த அக்னியை தொட்டு பார்க்கணும். இப்படி பல பல பொருள்கள் பல பல ஷேப்ல எரியர்த்த அந்த ஷேப்ல அக்னி இருக்கு. ரவுண்ட் ஆயிட்டும், ஸ்கொயர் ஆயிட்டும், கியூபிக் மாதிரியும், ரெக்டாங்கிள் மாதிரியும், இப்படி பல பல ரூப ஷேப்புகளில அக்னி. பல பல உபாதிகளோடு வித்தியாசத்துல
அந்த பொருள்களோடு குணங்களுமாயிட்டு சேர்ந்து அந்த குணரூபம் அக்னிக்கு கிடைக்கிறது. யதார்த்தத்துல அக்னிக்கு சைதன்ய பேதம் அப்படிங்கிறது கிடையாது. ததா அதே மாதிரி ஜீவன் ஆத்மா ஓரோ சரீரத்திலையும் சாட்சி ரூபத்துல அந்த ரூபமாயிட்டு தோன்றது. எறும்புக்குள்ள ஜீவன் இருக்கு, ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கு அந்த எறும்பு. அதுவே புழுக்குள்ளேயும் அந்த ஜீவன் இருக்கு, அதனோட ஷேப்பு வேற. ஈக்குள்ள ஜீவன் இருக்கு, அதனோட ஷேப்பு வேற. ஆடு மாடுகளுக்குள்ள எல்லாம் அந்த ஜீவன் இருக்கு, அதனோட எல்லாம் ஷேப்பு வேற. சரீரம் டிஃப்ரெண்டா இருக்கு, ஆனா ஜீவனுக்கு டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. ததா ஆத்மா பிரகிருதௌ ஸ்திதஹா. அக்னியோடு அந்த எக்ஸாம்பிள் மாதிரி ஆத்மா பிரகிருதியில எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் இருக்கு அப்படிங்கிறதையாக்கும் நம்ம இதன் வழியா இந்த எக்ஸாம்பிள் வழியா எல்லாம் பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். கபிலதேவன் அம்மாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். 44வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். தஸ்மாதிமாம் ஸ்வாம் பிரகிருதிம் தெய்வீம் சதா சதாத்மிகாம் துர்விபாவ்யாம் பராபாவ்ய ஸ்வரூபேணாவதிஷ்டதே. இப்படி இருக்கிற தத்துவத்தை தெரிஞ்சின்றவன் பந்தஹேதுவாயிருக்கிற மாயைய ஜெயிச்சு ஆத்மரூபத்துல இருக்கார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை திருடப்படுத்துறார் கபிலதேவன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். தஸ்மாத் இமாம் ஸ்வாம் பிரகிருதிம் தெய்வீம் சது அசது ஆத்மிகாம் துர்விபாவ்யாம் பராபாவ்ய ஸ்வரூபேண அவதிஷ்டதே. தஸ்மாதிமாம் ஸ்வாம் பிரகிருதிம் தெய்வீம் சதா சதாத்மிகாம் துர்விபாவ்யாம் பராபாவ்ய ஸ்வரூபேணாவதிஷ்டதே. தஸ்மாத் அதனால அம்மாவே அப்படின்னு கபிலதேவன் அம்மாட்ட சொல்ற. இமாம் இந்த சத் அசத் ஆத்மிகாம் சத்து அசத்து உண்மை உண்மை அல்லாதது ஆயிட்டு இருக்கிற இந்த சர அஜரங்களாயிருக்கிற அசையறதும் அசையாததுமாயிட்டு இருக்கிற காரிய காரண ரூபத்துல இருக்கிற ஞான அஜ்ஞான ரூபத்துல இருக்கிற துர்விபாவ்யாம் சிந்திக்கிறதுக்கு யோசனை பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கிற தெய்வீம் ஸ்வாம் பிரகிருதீம் ஈஸ்வர சக்தியா இருக்கிற மாயை அப்படிங்கிற அந்த மாயையோடு பிரகிருதி சொரூபம் அப்படிங்கிறத. பிரகிருதி புருஷனை ஒருபோதும் பிரிஞ்சு இருக்கிறது இல்லை. முக்தி கிடைக்கிறது எப்படி அப்படிங்கிற அம்மாவோடு கொஸ்டினுக்கு கபிலதேவன் சொல்ற பதிலையாக்கும் நம்ம பார்த்தோம். சாங்கிய சாஸ்திர தத்துவம் தெரிஞ்ச யோகி கண்டிப்பா முக்தனாகுவர் அப்படின்னு கபிலதேவன் திருடமாயிட்டு உறப்பிச்சு சொல்லிண்டு இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். பராபாவ்யா அந்த மாயைய தோக்கடிச்சிட்டு பிரகிருதி அப்படிங்கிற மாயைய தோக்கடிச்சிட்டு பிரகிருதிய பரம்பொருளோடு கண்ட்ரோல்ல நிப்பாட்டிட்டு சொரூபேன அவதிஷ்டதே சொரூபத்துல திருடமாயிட்டு உரைச்சு நிற்கிறது ஜீவன். பரம்பொருளோடு சக்தி ஸ்வரூபமாயிருக்கிற பிரகிருதி அப்படிங்கிற மாயாசக்திய தோக்கடிச்சிட்டு பிரபஞ்ச விஷயங்களில கொஞ்சம் கூட கவனிக்காதக்கி சரீர விஷயங்களில கவனிக்காதக்கி மாயைய தோக்கடிச்சிட்டு பரபிரமத்துல மனச சேர்த்தி நிப்பாட்டணும் அப்படின்னாக்கும் கபிலதேவன் சொல்றார். நமக்கும் அதையாக்கும் கபிலதேவன் உபதேசம் பண்றார். பிரகிருதி கிட்ட மனசு சேர்த்தி வச்சானாக்கா நமக்கு நாமே சத்ரு. பரம்பொருள் கிட்ட மனசை சேர்த்தி வச்சானாக்கா நமக்கு நாமே மித்திரம். பரம்பொருள் கிட்ட ஜாஸ்தியான அட்டாச்மெண்ட் வரத்த பிரகிருதி விஷயங்கள் நம்ம கிட்டேந்து நகர்ந்து போகும். நமக்கு உள்ள இருக்கிற அந்த ஜீவ சைதன்யம் நன்னாயிட்டு
பிரத்யட்சமாயிட்டு தெரிய வரும். பரம்பொருளில் லயிச்சு பிரம்மபாவத்தோடு கூடிட்டு சாதகன் அப்படிங்கிற அந்த சித்தன் அப்படிங்கிற யோகி அந்த பகவானில திருடமாயிட்டு உரைச்சு நிற்கிற ஆத்ம சாட்சா்காரம் இதன் வழியா கிடைக்கும். பிரகிருதியை நன்னாயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பரம்பொருளை நன்னாயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அம்மாவுக்கு தத்துவ ஞானத்தை கொடுக்கிற அந்த கபிலதேவனாக்கும் நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். இப்படியாக 3வது ஸ்கந்தத்துல 28வது அத்தியாயம் முடிவடைகிறது.